வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ஆடி மாதத்துக்குரிய பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா முதல் தேதியே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் பலம். உங்க ராசியில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியன் உட்கார்ந்திருக்கார். லாபாதிபதியாகிய சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் அத்தனையும் சுகத்தை சார்ந்த விஷயங்கள், லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய குடும்பத்தை சார்ந்த அந்த எண்ண ஓட்டங்கள் தான் இந்த மாதம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியில் இருக்கும் போது சூரியனை போல பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சனி 2ஆம் இடத்தை பார்த்து உங்க குடும்பத்தை கெடுத்தார், உங்க வாக்கை கெடுத்தார், தனத்தை கெடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதம் அந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லதாக மாறக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியோட இருந்து கொண்டு ஒரு மனம் சார்ந்த விஷயத்துல பணம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்க வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், தொழில், இந்த வியாபாரம், இந்த மாதிரி பல வகைகளில் உங்க மனம் அலைப்பாய்ந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் கெடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப சனி பகவான் வக்ரம் பெற்று தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கும் போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஏற்கனவே பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், இதுவரைக்கும் பணம் எங்கேயாவது போய் லாக்கா இருந்தா கூட இப்ப அந்த பணம் திரும்பி வருவதற்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார். அந்த புதனுங்கிறது உங்க முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா? அப்ப எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து தனத்தை பெருக்கணும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் ஆகும். ஏன்னா புதன் சிம்மமனையில் உட்கார்ந்திருக்கார். அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனம் மேம்படும். நல்ல பேசக்கூடிய வல்லமை உங்களுக்கு அதிகமா இருக்கும். எந்த இடத்தில் எப்படி பேசணும் என்கின்ற அந்த தன்மை இயல்பாகவே இந்த மாதம் கடகராசினருக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்குங்கிறது தான் அமைப்பு. 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை குரு பகவான் பார்த்து வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தெல்லாம் புனிதப்படுத்துவார். சனி எந்த இடத்தெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடத்தெல்லாம் கெடுப்பார். இதுதான் அமைப்பு. அந்த வகையில் குரு 3ஆம் இடத்தை பார்க்கும் போது 3ஆம் இடம் வலுப்பெற போகிறது. அப்ப என்ன, பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கும். நீங்க எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, சிறு வியாபாரம், பெரு வியாபாரம் எப்படி இருந்தாலும் சரி, வியாபாரத்தின் மூலமாக அனுகூலங்கள், தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் மூலமாக, இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் அது மூலமாக, தகவல் தொடர்பு துறை மூலமாக அனுகூல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்கள் லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கார். அப்ப சுகஸ்தானத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் சுக்கிரன் உங்க ராசியிலே இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு மாதம். என கடந்த 2 வருடங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தது. சுகம் நன்றாக இல்லை, தாய் நன்றாக இல்லை, தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், கல்வி சார்ந்த விஷயத்தில் நெருக்கடிகள், தான் நினைச்ச மாதிரி ஒரு படிக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு அழுத்தம், பிரஷரோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்கள் இந்த ஆடி மாதத்தில் இருந்து அத்தனையும் விலகப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னா சனி பகவான் இப்போ வக்ரம் பெற்று ஒரு 4 மாதங்கள் இருக்க போகிறார். அதற்கப்புறம் அதாவது அஷ்டம சனி உங்களுக்கு முடிய போகிறது. அப்போ இதுவரைக்கு கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக நற்பலன்களை
அடையக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்லா இருக்கார், உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் வலிமையாக இருக்கார். என கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் சனியோடு இருந்தார், ராகுவோட பின்னி பிணைந்திருந்தார், சனியினுடைய பார்வை பெற்றிருந்தது. இப்போ குரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இப்ப செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான். ஏன்னா அது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதி, 5 பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் 10 தொழிலுக்குள்ள ஒரு அதிபதி. சோ அந்த அதிபதி குருவோடு சேர்ந்து வலிமை பெறுகிறார். அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை. கடந்த 2.5 வருடங்களாக சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு கசப்புணர்வு இருந்தக்கூடிய காலங்கள் அத்தனையும் இந்த ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு விலகப் போகிறது. அப்ப சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குருவும் தொழிலுக்கு சார்ந்த அந்த செவ்வாயும் இணைந்து 9, 10 கூடியவனான அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் தர்ம கர்மாதிபதிகள் இணைவு பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் தொழிலில் மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழில் மூலமாக இருக்கக்கூடிய வருமானத்தை சில தர்ம காரியங்களில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்கள், அதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு புகழையும் அந்தஸ்தையும் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். சோ கடந்த காலத்தில் ஒரு வேலையில் அழுத்தம் இருந்தது, பிரஷர் இருந்தது. ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அந்த சனியோடு இருந்தார், ராகுவோடு இருந்தார். சனியின் பார்வை இப்படி அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்டிருந்த எந்த வேலை எது செஞ்சாலும் நமக்கு கெடுதல் தான் நடந்துட்டு இருக்கு. நல்ல வேலை செட்டில் ஆகல, வேலையிலும் இடைஞ்சல் இருந்தது, மேலதிகாரிகளுடன் தொந்தரவு இருந்தது, சரியான ரெகக்னைசேஷன் கொடுக்கல, எனக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல, தடைபட்டு கொண்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயங்கள் தொழிலில் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு விலக காத்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதியாக நம்ம சொல்லலாம். ஏன்னா சனி வக்ரமாக இருந்து விட்டார். குரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது, 5ஆம் இடம் என்கின்ற அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்குது. அதிர்ஷ்டமே இல்லையே அப்படிங்கிற தன்மை இருந்து கொண்டிருந்தது அல்லவா, இப்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். கடன், நோய், எதிர்ப்பு, பகை இதுக்குள்ள சிக்கிட்டு இருந்தீங்க. 6க்குரியவன் இப்ப 6ஆம் கணக்கு 6ல போய் மறைஞ்சிருக்கார். அப்ப கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படும். கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும். நோய் தொந்தரவு இருந்தது, உடல்நல பிரச்சனை இருந்தது, மீள முடியாத தன்மை, ஒரு சிலருக்கு விபத்து ஏற்படுத்தியிருக்கலாம், சிலருக்கு அதாவது என்னதான் வியாதின்னு தெரியாமையிலேயே இருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மாதிரியான சுகம் சார்ந்த விஷயத்தில் கெடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அதை சார்ந்த அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அதிலிருந்து விலகி இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். திருமணமே நடக்கல, ஏன்னா அஷ்டமசன் நடந்துட்டு இருந்தது, திருமணம் நடந்தது, ஆனால் 2 பேரும் நல்லா இல்லை, கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் ஒரு மாதிரியான ஒரு தன்மை தான் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்ல திருமணம் ஆனவர்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே நடக்கலை, எத்தனை வரணும் பார்த்தோம், எது பார்த்தாலும் செட் ஆகலை, ஒன்று செட் ஆகிற மாதிரி இருந்தால் அப்படி நிற்கிது, ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்க. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருந்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஆடி மாதத்திலிருந்து திருமணத்துக்கான அத்தனை விதமான அஸ்திவாரங்கள் போடக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். என குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடம் என்கின்ற 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்ப திடீரென்று திருமணம் பிக்ஸ் ஆகக்கூடிய தன்மை, திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்திவிடும். தூரதேச பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள். என ராகு 9ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். அப்போ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை, கடல் கடந்து வாணிபத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் என்ட்ரி ஆகலாம் என்கின்ற உத்வேகங்கள் தரக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கடகராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சனி திசை சனி புத்தி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு தன்மையை ஓடிக்கொண்டிருக்கும். மற்றபடி இந்த ஆடியில் இருந்து பார்த்தீங்கன்னா புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, எதையும் பார்க்கலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற
தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த கடகராசினருக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.